ஓகே, முதல்ல இலவசத்தை பற்றி அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால் இயற்கையினுடைய ஒரு முக்கியமான ரகசியத்தை நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கணும். இது நம்மளுடைய லைஃப்பில் எல்லா இடத்துலையும் உபயோகப்படுத்திக்கலாம். அதனால் இந்த இலவசம் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு இயற்கையினுடைய ரகசியத்தை உங்களுக்கு இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிறேன். சரி, இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த அறிவியலில் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, நியூட்டன் அப்படின்ற ஒருத்தர் கண்டுபிடிச்ச புவி ஈர்ப்பு விசை தத்துவம். அவர் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு மரத்துக்கடியில் போனார். ஒரு ஆப்பிள் கீழே விழுந்துச்சு. அதை பார்த்த உடனே அவங்க அப்பா கிட்ட கேட்டார், ஏன்ப்பா ஆப்பிள் வந்து கீழே விழுந்தது அப்படின்னு கேட்டார். காலங்காலமாக அது கீழே விழுந்துக்கிட்டு தான்டா இருக்குது, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். இல்லைப்பா, அது ஏன்ப்பா கீழே விழுவணும், அங்கேயே நிற்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். சரி, நம்ம பையனுக்கு ஏதோ பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருந்தார். ஆனால் அந்த பையன் விடலை. ஏன் கீழே விழுவுது அப்படின்னு கேள்வி கேட்டு ஒரு முக்கியமான தத்துவத்தை கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. அதுதான் நியூட்டனின் புவி ஈர்ப்பு சக்தி விசை. சரி, இது இருந்துட்டு போகுது. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம். தமிழர்களும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. ஆனால் என்னென்னா, நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்சது நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்க மாட்டோம். நாங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்க விரும்பினதே இல்லை. ஏன்னா அது எப்பவுமே நான் என்ன புதுசாக கண்டுபிடிச்சேன், அது எப்பவுமே இங்கேயே இருக்கிறது தானடா, நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். இதில் என்ன பெருமை, நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறதுல என்ன பெருமை அப்படிங்கிறது நம்மளுடைய உணர்வில் ஊறி போன ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பெருசாக நினச்சதில்லை. ஆனால் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு பையனால். அந்த ஸ்டோரியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாரோ கண்டுபிடிச்சாங்க, புவி ஈர்ப்பு விஷயம் கண்டுபிடிச்சாங்க, அப்படி இப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம பையன் ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கானே, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஏழை விவசாயி, அவர் முகம் எப்போவுமே சோகமாக இருக்கும். அவருக்கு ஒரு பையன். அந்த பையனுக்கு அவங்க அப்பாவை பார்க்கும்போதெல்லாம் வருத்தமாக இருக்கும். ஏப்பா எப்போவுமே சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அவங்க அப்பா சொன்னார், என்னப்பா, நம்மளை கடவுள் ஏழையாக படைச்சிட்டாரு, அதுவே நான் வருத்தப்படுறதுக்கு போதாதா, எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன்ப்பா, ஆனால் அதுக்கு உண்டான ஊதியம் இல்லை, நம்ம ரொம்ப ஏழையாக இருக்கோம், நம்ம என்னைக்கு நல்லா வருவோன்னே தெரியல அப்படின்னு எப்பவுமே புலம்பிகிட்டு இருந்தார். இந்த பையனுக்கும் வந்து ஒரு விசனம் வந்துருச்சு, கவலை வந்துருச்சு. ஆமாம்ல, ஏன் நம்ம மட்டும் இவ்வளோ ஏழையாக பிறந்திருக்கோம் அப்படின்னு எப்பவுமே அவரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்பாவும் மகனும் அப்படியே ஒரு ஏரிக்கரை ஓரமாக நடந்து போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது மரத்தினுடைய கிளைகள்லாம் அசையுது, இலைகள்லாம் அசையுது. உடனே அவங்க அப்பாட்ட, அப்பா, இந்த மரத்தினுடைய இலைகள்லாம் அசையுதுப்பா அப்படின்னாரு. ஆமாண்டா, காற்றடிச்சா அசையும் அப்படின்னாரு. காற்றடிச்சா ஏன்ப்பா மரம்லாம் அசையணும், நிற்கலாமே அப்படின்னாரு. உடனே அவங்க அப்பாவுக்கு கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. டேய், எந்த காலத்துலேயுமே அது காற்றடிச்சா அசையும் தம்பி, இதை பற்றி போய் பேசிக்கிட்டு இருக்க, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னாரு. இல்லைப்பா, இது அசைகிறது ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னார். தம்பி, இதை பற்றி ரொம்ப வருத்தப்படாத, விட்டுரு, காற்றடிச்சா அது அப்படி தான் அசையும் அப்படின்னு சொன்னார். அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஏரிக்கு அருகில் போயிட்டு ரொம்ப சோகமாக உக்காந்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும். தண்ணி இருக்குது, மீன்லாம் வந்து இப்படி இப்படின்ட்டு போகுது. இந்த பையன் கல் எடுத்து டம்முன்னு போட்டான் தண்ணியில். டம்முன்னு போட்டவுடனே அலைகள் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே அலைகள் அப்படியே எழுந்து
நீங்களாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா நீங்கள் கிணறு பார்க்க முடிஞ்சிருக்காது. இனிமேல் கிணறுங்கிறதே ஒன்றும் இல்லை. எங்கள் காலத்துலலாம் கிணறு இருக்கும், ஏரிகள் இருக்கும், அங்கங்கே ஏரிகள் இருக்கும், குளங்கள் இருக்கும். அங்கே போய் நாங்கள் கல் எடுத்து போடுவோம். கல் எடுத்து போட்டால் எந்த இடத்துல கல் படுதோ அந்த இடத்துல இருந்து ரவுண்ட் ரவுண்டாக அலைகள் கிளம்பி அப்படியே படர்ந்து போயிட்டே இருக்கும். அதுக்கு இங்கிலீஷில் ரிப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமேல் வரக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் விட்டுட்டு போகிறோமான்னு தெரியல. பட் அந்த பையனும் அவங்க அப்பாவும் அந்த மாதிரி உக்காந்து அப்படி கல்லை தூக்கி போடும்போது கல் விழுந்த இடத்துல இருந்து அப்படியே அலை அப்படியே போச்சு. உடனே அந்த பையன், அப்பா கல் போட்டோம்பா, அலை அலையாக வருதுப்பா அப்படின்னா. கல்லை தூக்கி தண்ணியில் போட்டால் அலை அலையாக தாண்டா வரும், ரவுண்டாக தாண்டா போகும். இது எப்போவுமே நடக்கிறது தாண்டா. உன் பிரச்சனை என்னடா இம்சையாக போச்சு, நானே காசு இல்லைன்னு உக்காந்துட்டு இருக்கேன், நீ என்னடா? இல்லைப்பா கல் போட்டால் ஏன்பா ரவுண்டாக போகுது அப்படின்னு சொன்னான். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கவலையாகி போச்சு. ஐயோ நம்ம காசு இல்லை நினச்சிக்கிட்டு இருந்தோம், என்ன நம்ம பையன் மென்டல் ஆகிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தார். அப்படியே சரி நீ எந்திரிச்சு கிளம்புப்பா, நம்ம குளிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு அருவி, ஒரு சின்ன குன்று இருக்குது, அதுலேருந்து தண்ணி சுத்தமான தண்ணி வருது. போய் 2 பேரும் குளிக்கிறாங்க. குளிக்கும்போது அந்த பையன் மண்டையில் டம்முன்னு, அருவியில் நீங்கள் குளிச்சு பாருங்கள், குற்றாலத்துக்கு போனீங்கன்னா அருவியில் குளிச்சிங்கன்னு வச்சுங்க, தண்ணி டம்முன்னு விழும். நீங்கள் அதை கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும். ஏன்னா அது ஒரு வித்தியாசமான அனுபவம். இந்த உடலை அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு பிரம்மாண்டமான வித்தியாசமான அனுபவம். நம்மளுடைய லைஃப்பில் ஒரு முறையாவது குற்றாலத்துக்கு போயிட்டு அந்த தண்ணியில் போய் 5 அருவின்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு போங்க. போய் அப்படி தண்ணியில் தலையை உள்ளே விட்டிங்கன்னா டம்முன்னு தண்ணி வந்து தலையில் கொட்டும். அது ஒரு வித்தியாசமான சூப்பரான அனுபவமாக இருக்கும். கண்டிப்பாக அதை ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வாழ்நாளில் அனுபவிக்கணும். அந்த மாதிரி இந்த பையன் வந்து போய் குளித்தான். டம்முன்னு தலையில் விழுந்துச்சு. திடீர்னு அவங்க அப்பா கூப்பிட்டு, அப்பா தலையில் தண்ணி விழும்போது டம்முன்னு அடிச்சுதுப்பா. ஆமாம் அடிச்சுது, இங்கே பாருப்பா கீழே போகும்போது சாதுவாக போகுதுப்பா அப்படின்னா. இதெல்லாம் நடக்கிறது தான்டா, எப்போவுமே இப்படி தான்டா நடக்கும். இந்த அருவின்னா தலையில் விழுந்ததுன்னா டம்முன்னு விழுவோம், ஏதோ கல்லை தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அது கீழே போகும்போது தண்ணி சாப்பிட்டா தான்டா போகும். இல்லைப்பா எப்படிப்பா, தண்ணி வந்து கையில் எடுத்து பார்க்குறேன் சாஃப்டாக இருக்குதுப்பா, ஆனால் மேலேருந்து விழும்போது சாஃப்டாக தானேப்பா விழுவணும், அது ஏன்ப்பா வந்து சாஃப்டாக விழுவாமல் டம்முன்னு அடிக்குது, கீழே போகும்போது அப்படியே ரொம்ப சாதுவாக மறுபடியும் போகுதேப்பா, இது எப்படிப்பா அப்படின்னா. சரி நம்ம பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா முடிவு பண்ணுறாரு. அட பாவிகளா, அட கடவுளே, நான் காசு இல்லைன்னு புலம்புன சமயத்தில் அதை பார்த்து என் பையன் மென்டல் ஆகிட்டானே, இப்படி ஆகிட்டானே, சாதாரண விஷயத்தெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை கேட்டிருந்தா நம்ம வந்து எனக்கு தெரியாதுப்பா, அந்த வாத்தியார்கிட்ட நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன், அவர் சொல்லி கொடுப்பாருன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் தெளிவுபடுத்தலாம். ஃபவுண்டேஷன் ஃபண்டமெண்டல்லையே அவனுக்கு டவுட் வந்துருச்சு அப்படின்னா, மரம் ஏன் கிளையை வந்து அசையுது, காற்று அடித்தா ஏன் இலைகள் அசையுதுன்னு கேள்வி கேட்டால் இது ஃபவுண்டேஷன். இதுக்கு எப்படி ஆன்சர் கொடுக்க முடியும்? யாரால ஆன்சர் பண்ண முடியும்? தண்ணியில் கல்லை போட்டால் ரிப்பிள் ஃபார்ம் ஆகுது, ரிப்பிளாக போகுது, அது ஃபவுண்டேஷன். அது எப்பவும் நடக்கிறது. தண்ணி தலையில் விழும்போது டம்முன்னு விழும், கீழே போகும்போது சாஃப்டாக போகும். இதுக்கு விளக்கம் கேட்டால் யாரால் விளக்கம் சொல்ல முடியும்? இப்படின்னு இன்னும் ரொம்ப விசனமாயிடுச்சு. அந்த பையனும் அப்பாவும் வீட்டுக்கு போனாங்க, சாப்பிட்டான். நைட்டு ஒரு 9 மணி ஆச்சு, படுத்து தூங்கிட்டாங்க. காலையில் எந்திரிச்சும் போது அந்த பையன், அப்பா கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னா. என்னப்பா கண்டுபிடிச்ச அப்படின்னு சொன்னார். அந்த பையன் ஒரு விளக்கம் கொடுத்தான் பாருங்க, அற்புதமான விளக்கம். அதை தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து அவன் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கல, ஏன்னா அவன் வந்து தெரிஞ்சுக்கிட்டான், கண்டுபிடிக்கல, தெரிஞ்சுக்கிட்டான். ஏற்கனவே இயற்கையில் இருந்தது. நம்ம வந்து எதையுமே ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிட்டதே கிடையாது. நாங்கள் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம சொன்னதே கிடையாது. அந்த மாதிரி அந்த பையன் சொன்னான், அப்பா இந்த விஷயம், இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சக்தி இருக்குதுப்பா. ஒவ்வொரு பொருளினுடைய கூட்டு அது இன்னொரு பொருளாக மாறுதுப்பா.
அது மாறும்போது அதனுடைய சக்தி நிலை மாறுதுப்பா. அது எந்த நிலையில இருக்கோ அது சமநிலை. அது எந்த நிலையில இருக்கோ சமநிலை. அந்த சமநிலையை தாண்டி அந்த பொருளுக்கு வெளியிலிருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா, ஒரு ஆற்றல் அதுக்கு வந்துச்சுன்னா, அந்த ஒரு பொருள் அந்த ஆற்றலை முழுமையா வெளியே விட்டுடுதுப்பா. அதை விட்டுரும். அதை இழுத்து பிடிக்க முயற்சியே பண்ணாது. அந்த மாதிரி வெளியே விட்டுடுச்சுன்னா மீண்டும் சமநிலை வர்ற வரைக்கும் அது வெளியே விட்டுக்கிட்டே இருக்குதுப்பா. அப்படி வெளியே விட்டுட்டு மறுபடியும் சமநிலை எப்போ அடையுதோ அப்போ அமைதியாக இருக்குதுப்பா. இதுல இருந்து என்னடா தம்பி நீ சொல்ல வர அப்படின்னு சொன்னார். இந்த வாப்பான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான். அப்பா இப்போ காத்தடிக்குதா? இல்லை. மரம் அசையுதா? இல்லை. இங்கே பாருப்பான்னு சொல்லி ஒரு கிளையை பிடிச்சி தொங்கி விட்டான். விட்ட ஒன்று பார்த்தீங்கன்னா கிளை ஆடுது, வேகமாக ஆடுனுச்சு. அப்புறம் மெதுவாக ஆடுனுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக ஆடி இலைகள் எல்லாம் ஆடி அப்படியே மெதுவாக ஆடி மறுபடியும் நின்றுச்சு. பாருப்பா நின்றுடுச்சு. நான் என்னுடைய பலத்தை இந்த மரத்துக்கு கொடுக்க முயற்சி பண்ணேன். இழுத்து விடும்போது என்னுடைய எனர்ஜி என் உடம்புல இருந்து வெளியே வந்துச்சுப்பா. அந்த விஷயத்தை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், இந்த மரத்துக்கு கொடுக்குறேன். அந்த மரம் என்ன சொல்லுது? வான் சக்தி எனக்கு என்ன மண்ணாங்கட்டிக்கு தேவை, அதை நீயே வச்சுக்கோ, நான் இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லி என்னுடைய ஆற்றல் எவ்வளவு நான் அதுக்கு அனுப்பணுனோ அந்த ஆற்றல் முழுவதும் வெளியே தள்ளுற வரைக்கும் அது ஆடி 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 அந்த முழு சக்தியும் வெளியே அனுப்பிச்சுது. அனுப்பிச்ச உடனே மறுபடியும் அமைதியாயிடுச்சு. பாருப்பா, இந்த காற்று அடித்தா மரம் அசையுதுங்கிறது இல்லை. காற்று அதனுடைய சக்தி வேற யாரோ ஒருத்தர் தள்ளுறாரு. எங்க வெற்றிடமோ அங்கே காற்று வேகமாக போகுதுப்பா. அப்படி போகும்போது அந்த காற்றுக்கு தேவையில்லாத எனர்ஜி அது, அதனால் பிடிச்சு வச்சுக்க முடியாத எனர்ஜி. அதை என்ன பண்ணுது? இந்த மரத்துக்கிட்ட தள்ளுது. இதை தள்ளும் போது இந்த மரம் அந்த சக்தி எனக்கு எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி மெதுவாக ஆடி 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 அதை மறுபடியும் கரைச்சிருது. கரைச்சிட்டு எப்போ அதுக்கு எந்த எனர்ஜியும் வரலையோ அப்போ இந்த மரம் அமைதியாக இருக்குது. அதுக்கப்புறம்தான் அது சந்தோஷமாக இருக்கு. தண்ணியில் கல்லை போட்டால் அந்த கல் விழுவுறதுனால அந்த கல் போகிற வேகத்தில் ஒரு ஆற்றல் அந்த தண்ணிக்கு போகுது. அந்த தண்ணி அந்த ஆற்றலை வச்சுக்க விரும்பலப்பா. அதை அலையா அனுப்பிச்சு வெளியே அனுப்பிச்சு எப்போ அந்த ஆற்றல் முழுமையாக கரையுதோ அது வரைக்கும் அதுக்குள்ளார அலை வந்துச்சு. எப்போ சமநிலை அடையுதோ அப்போ அந்த தண்ணி பாருங்க அமைதியாக இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் மேலேருந்து நீர்வீழ்ச்சியிலேருந்து தண்ணி வந்துச்சு. ஒரு விஷயம் ஸ்டாட்டிக் எனர்ஜி அண்ட் டைனமிக் எனர்ஜின்னு இருக்கு. ஒரு பொருள் அப்படியே நிற்கும் போது இருக்கிறது நிலை ஆற்றல். அது ஒருத்தரால் தள்ளி விடப்படும் போதோ இல்லை ஒரு உயரமான இடத்துல இருந்தோ விழும்போதோ அதுக்கு ஒரு ஆற்றல் தன்னால் கிடைக்குது. அப்படி கிடைக்கிற அந்த ஆற்றல் தான் அருவியில் வரும்போது தண்ணிக்குன்னு ஒரு ஆற்றல் அதுக்கிட்ட இருக்கு. அது சாஃப்ட் ஆற்றல், அதுக்கு ஒரு கம்மியான ஆற்றல் தான். ஆனால் அந்த தண்ணி உயரமான இடத்துல இருந்து வரும்போது டியூ டு த மொமெண்டம் அது வேகமாக வரும்போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அந்த தண்ணிக்குள்ளார வந்துடுது. அது என்ன பண்ணுதுன்னா நம்ம போய் தலையை வச்சோம்னா வாப்பா இதை நீ வச்சுக்கோ அந்த ஆற்றல்னு சொல்லி நம்ம தலை மேலே டம்முன்னு கொட்டுதுப்பா. கொட்டின உடனே அதுக்கு உண்டான எனர்ஜியெல்லாம் போயிடுச்சு. போனோன்னா மறுபடியும் அது சாதுவாக போயிடுதுப்பா அப்படின்னு சொன்னான். தம்பி இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. ஆமாம்ல, இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு விஷயமும் அதுக்குன்னு ஒரு எனர்ஜியோட இருக்கு, அதுக்குன்னு ஒரு சக்தியோட இருக்கு. அந்த சக்திக்கு மேலே எதையுமே எனக்கு அதிகமாக வேணும்னு எடுத்துக்கிறது இல்லை. அப்படி எடுத்துக்கிச்சு அப்படின்னா யாராவது அது மேலே ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுனா அதை தள்ளி விடுது, தூக்கி எறியுது. அந்த தூக்கி எறியறது தான் நம்ம எஃபெக்டாக பார்க்குறோம். காற்று அடித்தா மரம் அசைகிறத எஃபெக்டாக பார்க்குறோம். கல்லில் தண்ணியை போட்டால் ரிப்பிள் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் டி எனர்ஜைசிங்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கொட்டுறது. இந்த மாதிரி நீங்களும் வாட்ச் பண்ணலாம். நம்ம பார்க்குற ஒவ்வொரு பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு பொருளும் எக்ஸ்ட்ரா எனர்ஜி எதுவும் நீ வச்சுக்கப்பா இலவசமா அப்படின்னு கொடுத்தா எனக்கு உன் எனர்ஜி தேவையில்லடான்னு தூக்கி எறிகிற வரைக்கும் ஏதோ ஒரு எஃபெக்டை காட்டுது. அந்த எஃபெக்டை காட்டி மீண்டும் அமைதியாயிடுது. அதுதான் அதனுடைய மிகப்பெரிய புத்திசாலித்தனம். அப்போ இந்த பிரபஞ்சம், இந்த பூமி நிலையாக சுற்றிக்கிட்டு இருக்க 365 நாளில் சரியாக சுற்றிக்கிட்டு இருக்குன்னா அது அதனுடைய எனர்ஜியை மட்டும்தான் எடுத்துக்கும். வேறு எந்த எனர்ஜி எனக்கு வேண்டான்னு தள்ளி விட்டுரும். அதை தள்ளி விடும்போது ஏற்படுற எஃபெக்டை தான் நம்ம பார்ப்போம். அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இதை கண்டுபிடிச்ச வாட்டி அந்த பையன் மிகப்பெரிய பணக்காரனாக வந்தான், மிகப்பெரிய சந்தோஷமான மனிதனாக வாழ்ந்தான். ஸோ இந்த கதையிலிருந்து இயற்கையினுடைய நியதியா என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த இயற்கையில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆற்றல் நிலை இருக்கு. அந்த ஆற்றல் நிலைக்கு மேலே எதையும் எடுத்துக்கவும் முடியாது. அந்த ஆற்றல் நிலையை நான் வெளியே விட்டுட்டு என்கிட்ட இருக்கிற ஆற்றலையும் வெளியே விடுறேன் அப்படின்னா மறுபடியும் அதுக்குள்ளார ஆற்றல் வந்துடும். அப்போது எப்போ அதுக்குன்னு படைக்கப்பட்ட ஆற்றலோடு அது இருக்குதோ அப்போ அது சந்தோஷமாக இருக்குது, நிலையாக இருக்குது, அமைதியாக இருக்குது. இதுதான் இயற்கையினுடைய விதி. இந்த விதியை நம்ம இலவசத்துக்கு அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இலவசம் நமக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். நீ இலவசம் வாங்க வேண்டாம்னு சொல்கிறது எங்களுடைய டீம்னுடைய நோக்கம் அல்ல. இலவசம்னா என்ன, பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் என்ன, அதை உடைச்சி உங்ககிட்ட காமிக்கிறது மட்டும்தான் எங்களுடைய வேலை. ஆனால் அது வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது நீங்கள் தான். அது என்னங்கிறத அடுத்த வகுப்பில் நம்ம அடுத்ததாக இப்போ பார்க்க போகிறோம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே. தேங்க்யூ.